ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம் மேட் பொட்டேட்டோ ட்விஸ்டட் சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே நான் 3/4 அதாவது முக்கால் தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி வரப்போ அது நல்லா வரும். இது எல்லாத்தையும் நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ பொட்டேட்டோ எல்லாத்தையுமே நான் கிரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன், அதாவது சிரவி எடுத்து வச்சுட்டேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்திருக்கேன். இது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, இது எல்லாமே சேர்த்திருக்கேன். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் இது கூட சாட் மசாலாவும் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு இந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போது நான் மைதா மாவை சப்பாத்தி மாவை எப்படி ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி ரெடி பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் மைதா மாவை எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்தி நம்ம இப்போ மாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா, அதை நம்ம நடுவில் வச்சு அந்த பொட்டேட்டோ ட்விஸ்டட் சமோசாவை நம்ம செய்யலாம். பாருங்கள், இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவில் நம்ம சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த சப்பாத்தி தேய்ப்போம் இல்லைங்களா, அந்த கட்டையில் ஒரு பால் எடுத்து வச்சு அதுக்கு கொஞ்சம் முன்னாடி பின்னாடியும் மாவு நல்லா தொட்டுக்கோங்க. நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே இதையும் தேய்க்கலாம். நீங்கள் நல்லா எவ்வளோ தூரம் அது மாவு தேய்க்க அந்த பெருசாக வருதோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் இருக்க வேண்டாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மாவை முன்னாடி பின்னாடியும் தேய்ச்சி விட்டுட்டு நல்லா இதை பெருசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த மசாலாவை இதில் நடுவில் எல்லா பக்கமும் இருக்க மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், அந்த மாவில் நல்லா ரவுண்டாக இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இன்னொரு லேயரையும் இது மேலே வச்சுட்டு சுற்றியும் அதை லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு நம்ம இந்த ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் இப்போது கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிங்கனாலே வந்துடும். நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், சும்மா கத்தி வச்சு கட் பண்ணாலே மாவு தானே, அதனால் நல்லா கட்டாகி வந்துடும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு பார்ட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நான் எப்படி இதில் கட் பண்ணியிருக்கனோ அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இப்போது ஒரே ஒரு பார்ட் மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இது ஒன்று மட்டும் எடுத்து பாருங்கள், எப்படி நான் இதை ட்விஸ்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் மடித்து எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து நம்ம இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சோன்னே இதை போட போகிறேன். பாருங்கள், ஒவ்வொன்றா நீங்கள் இதை எண்ணெயில் போட்டுருங்க. அந்த சைடில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு, அந்த மசாலு, அது எதுவுமே பிரிஞ்சே வராது. பாருங்கள், நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னே எண்ணெயில் அந்த இது எதுவுமே பிரிஞ்சு வராமல் சூப்பராக வரும். இப்போது 2 பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க.
பாருங்கள், ஒன்று கூட பிரிஞ்சு வரவே இல்லை. பாருங்கள், நீங்களும் இதை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸு. வீட்டில் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.